ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிஎஸ்சியில் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகியும் பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஒன்றும் போடாமல் இருக்கிறதுனால நிறைய காலி பணியிடங்கள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகளை இயக்க முடியலைங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இயக்கினாலுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அதாவது ஒரு கண்ட்ராக்ட் டிரைவரே பார்த்திங்கன்னா திரும்ப இயக்கிறதுனால பணிச்சுமை அதிகமாக இருக்குது. அதாவது ஒருத்தரே பார்த்திங்கன்னா நம்ம 2 டியூட்டி 3 டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சலுக்கு பார்த்திங்கன்னா ஆளாகிறாங்க கண்ட்ராக்டர் அண்ட் டிரைவர்ஸுங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிரந்தர தன்மை கொண்ட பணிகளில் அவுட் சோர்சிங் முறையை புகுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே எனது வேலை, அதாவது வருங்காலத்தில் யாரும் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு கேட்கும் எமது இளைய தலைமுறைக்கு என்ன பதில் சொல்வது? தமிழக அரசே 8 மணி நேர கால நீடிப்பு கருப்பு சட்டத்தை புகுத்தாதே. ஒன்றாதால் வேண்டும் உரிமைகளை வென்றாதால் வேண்டும். மே 3ஆம் தேதிக்கு மேல் அதாவது ரெடி ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான மே 3ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. சிஐடியு வேலைநிறுத்த நோட்டீஸ். சென்னை பல்லவன் இல்லத்தில் மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநரிடம் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கியது. சிஐடியு போக்குவரத்து ஊழியர்களில் ஒப்பந்த முறையில் இல்லாமல் நிரந்தரமாக பணிக்கு எடுக்க வலியுறுத்தல். அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பரவிட்டு இருக்கிற தற்காலிக ஓட்டுநர்களை பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்ய போகிறதா பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா சிஐடியு பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் ஒப்பந்த முறையில் இல்லாமல் நிரந்தரமாக பணிக்கு எடுக்க வலியுறுத்தல் சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து அண்ட் கண்ட்ராக்டருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணைகள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பதவி ஆணைகள்லாம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. பதவி ஆணைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர்னா டிரைவர் லைசன்ஸ் வேணுங்க, கண்ட்ராக்டர் லைசன்ஸ் வேணுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் போனீங்கன்னாவே கிடைக்கும். இது மட்டும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கண்ட்ராக்டுக்கு அவசியமாக தேவைப்படுங்க. அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது 3 இருந்தால் இது 2 இருந்தால் 2 பேருக்கும் இருந்தால் பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகியும் போஸ்டிங் போடாதனால பார்த்திங்கன்னா உடனடியாக போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக லைசன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்டும் கண்ட்ராக்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.